வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. நாம் நல்லவங்களாக இருக்கிறதுனால ஒரு சிலர் நம்மளை சுரண்டியோ இல்லை நம்மளுடைய திறமைகளை பயன்படுத்தியோ ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க. பல வருஷங்களாக அவங்கள வாழ்த்தியும் அவங்கக்கிட்ட எந்த மாற்றமும் வரலை. இதுக்கு என்ன செய்கிறது? சுரண்டுவது என்றால் ஒருவருடைய நல்ல மனம், உழைப்பு, பணம், திறமை, நேரம், ஆற்றல், அன்பு போன்றவற்றை அவருக்கு நியாயமான மதிப்போ பதிலோ கொடுக்காமல், அவருடைய தேவையை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது. நீங்கள் எப்பொழுதும் உதவுகிறீர்கள், அதாவது உங்களுக்கு கடைகளில் நல்ல பேரம் பேச தெரியும் என்பதற்காக நண்பர் கூப்பு அவர் எது வாங்க கடைக்கு போனாலும் உங்களையும் கூப்பிட்டு செல்கிறார். இதை நீங்கள் உதவ மறுத்தால், அதுவும் அவர்கள் சொன்ன தேதி நேரத்தில் கடைக்கு போகவில்லை என்றால் உங்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவமதிக்கவும் செய்யலாம். ஒரு முறை உதவி கேட்பது, பல முறை தொடர்ந்து உதவி கேட்பது கூட சுரண்டல் அல்ல. தொடர்ந்து ஒருதலை பட்சமாக பயன்படுத்துவதுதான் சுரண்டல். குப்பு அதை தனது உரிமை என நினைப்பதும் சிக்கல்தான். நீங்கள் தொடர்ந்து வாழ்த்தியும் அவர்கள் மாறவில்லை என்றால் என்ன செய்வது? நம்முடைய அணுகுமுறையை இங்கே மாற்ற ஒரு சில உண்மைகளும் ஆலோசனைகளும். முதல் விஷயம், முதலில் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் அப்படித்தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்த்த ஆரம்பித்தால் அங்கே மாற்றம் வரும். இரண்டாவது விஷயம், பிறர் நம் திறமையை பயன்படுத்தி உதவி பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய புண்ணியமான செயல். பிறவியின் நோக்கமான தெய்வீக தன்மையான அன்பு, கருணையின் வெளிப்பாடு, பாராட்டப்பட வேண்டிய, அதுவும் நான் இன்னும் இவருக்கு எப்படி உதவ முடியும் என்ற எண்ணமே நாம் உதவ தேவையான வளங்களை கூட நமக்கு இயற்கை கொடுக்க ஆரம்பித்துவிடும். மூன்றாவது விஷயம், மகரிஷி அவர்கள் இரண்டாவது ஒழுக்க பண்பாடாக துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த அளவு உதவி செய்வேன் எனத்தான் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆகவே பிறருக்கு உதவுவதை நிறுத்த வேண்டியதில்லை. நல்லவனாக இரு, ஆனால் எல்லையில்லாதவனாக இருக்காதே. மகரிஷி அவர்கள் தனக்கு செய்ய வேண்டிய கடமை குடும்பத்திற்கு, உறவு நட்புகளுக்கு, ஊருக்கு, உலகுக்கு, இதை ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இதே வரிசைப்படி முக்கியத்துவம் கொடுப்பதில்தான் நாம் சரியாக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எதிர்ப்பு காட்டினால் கோபப்படாதீர்கள். நீங்கள் மாறுங்கள். கோபமாக அல்ல, குற்ற உணர்வுடன் அல்ல, அமைதியாக, உறுதியாக, அதுவும் அவர்களுடைய தன் முனைப்பு கெடாத அளவிலே நாம் நம்முடைய கருத்தை தெளிவுபடுத்த ஆரம்பித்தால், நம்முடைய மன வலிமை அதிகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் மாற ஆரம்பித்து விடுவார்கள். நான்காவது விஷயமாக, மகரிஷி அவர்கள் அவர்களிடம் இருக்கும் அந்த குறைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு எப்படி அவரிடம் இனிமை கெடாமல் நாம் காரியம் சாதிப்பது என்பதற்கான நம்முடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஐந்தாவது விஷயம், பிறரை மேய்ப்பதோ அடக்கி ஆள்வதோ நமக்கு முக்கியம் அல்ல. அவர்களின் கருத்துக்களையும் உணர்வுகளையும் மதித்து கொண்டே தன்னுடைய தேவையை, உரிமையை தெளிவுபடுத்த வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ். வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.